டோக்கன் எடுத்து உள்ள வந்துச்சு. இப்போ ஏற்கனவே மேக்ரோபேஜஸ், மைக்ரோபேஜஸ், பேசோபேஜஸ், யூட்ரோபேஜஸ், ஆர்கனோபேஜஸ், அப்புறம் நிறைய செல்ஸ் இருக்கிற கடையில் அது மாதிரி ஏகப்பட்ட செல்ஸ் வந்து பிளட்ல இருக்கு. இப்போ அது கூட சேர்ந்து இந்த வைரஸ் பாக்டீரியா என்ட்ராது உள்ள என்ட்ரானதுக்கப்புறம் இதோட இன்ஃபெக்ஷனால இன்னும் சப்பார்டிகல்ஸ் ப்ரொடியூஸ். அப்போ உள்ளுக்குள்ள solid particles இன்க்ரீஸ் ஆகுமா? அந்த solid particles இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்க ஒரு பாயிண்ட் பண்ணுவீங்க. உள்ள போனதுக்கப்புறம் பிளட் திக்கணும், அது ஹார்டனும். solid particles இப்போ நீங்க ஒரு தண்ணியில் வந்து கொஞ்சம் பவுடர் போட்டு கலக்கிறதுக்கு நிறைய மண்ணு போட்டு கலக்கிறது வித்தியாசம். அது நார்மலாக இருக்கிறது. இது ஏகப்பட்டது எக்ஸ்ட்ரா போகும். ஸோ குழப்பம் ஆகிடும். தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக போகும், குழப்பம் ஆகிடுச்சுன்னா போகாது. சரி சிம்பிள் சொன்னாங்க. அந்த மாதிரி solid particles அதிகமாக எடுத்துனா she is saying the concentration of the blood will be higher. Blood today concentration higher ஆச்சு அப்படின்னா movement of the blood will not be there. So there will be alteration of the breathing. So meningitis la BP higher ஆகுது. ஓகே, meningitis la BP higher ஆகுது. ரெண்டாவது meningitis இருக்கவங்களுக்கு palpitations இருக்கு. BP higher இருக்கு plus concentration அதிகமாக இருக்கு அப்படிங்கிறப்போ blood flow la it will not be easy for the heart to pump. So அப்போ அவங்களுக்கு palpitations அதிகமாக இருக்கும். palpitations அதிகமாக இருக்கு அப்படிங்கிறப்போ எப்படி perfusion நடக்கும்? perfusion நடக்காது, கம்மியாக நடக்கும். ஸோ வைரல் meningitis ஒரு பாக்டீரியல் meningitis இருக்கவங்களுக்கு ஓவரால் pulmonary function இருக்கு இல்லையா, that will be reduced. So ultimately they will be having chest conditions, cold conditions. இதெல்லாம் side by side. So they will be having pneumonia, that is acquired pneumonia. They will be having. Okay, இதெல்லாம் signs and symptoms. நீங்க வேற vomiting, nausea, இதுவும் அதனால தான். Once this is not there, so peristaltic movement will not be there. Once the right, once the heart rate is reduced, altered and it is palpitation, tachycardia exposure, plus pulmonary function, ventilation will be reduced. Okay, இது கூட சேர்ந்து இது ரெண்டு நடந்துச்சுனாலே இதுல solutions accumulate ஆயிடுச்சுனாலே once if you are not able to provide sufficient oxygen to the entire cells of the body, ultimately the peristaltic movement will be reduced. So indirectly digestion problem will and munnadi nausea. When it is not there, you will classical thing is you will feel hungry but you feel nausea. பசிக்கோட சாப்பிடுது பேக்கெட் கொடுமையாக இருக்கலாம், நல்லாவே கஷ்டம். அது நல்லாவே கஷ்டம் அப்படின்னா பிகாஸ் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே சென்ட்ரல் நர்வஸ் இல்லை, இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். பட் அதனால ஏற்படக்கூடிய பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்னால தேர் வில் பி நார்மல் மூவ்மெண்ட் இன் தி ஸ்டொமக். ஸோ HCl ப்ரொடக்ஷன் will be there, but அதனால உள்ளுக்குள்ள it will be almost like regurgitation நடக்கும். இதெல்லாம் செகண்டரி ஓகேவா? அதனால தான் உங்களுக்கு nausea, vomiting, and that will be also because of high central inflammation. High central inflammation நால there will be vomitions. அதனாலயும் nausea வரும். இல்ல இந்த நோயால பிடிக்கும். So இன்னோட சிங்கிள் ப்ராப்ளம். Of course this is viral meningitis or bacterial meningitis. It is affecting the entire central nervous system. So எந்த நோயாலும் அஃபெக்ட் ஆகும். அது முக்கியமா இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா முன்னாடி எக்ஸ்போஸ் ஆகுது இந்த ரெண்டு சரியாகும். and smell மூணு again especially optic organ. இந்த ரெண்டு ஆர்கன் வந்து பாத்தீங்கன்னா ஏன் பொதுவாகவே எப்போ பேசினாலும் வந்துட்டு இங்கே நிறைய இது ஏதாவது ஒரு டிப்ஸ் எந்த டிப்ஸ் அதை போட்டு ஐ இதனால வந்து இந்த ஆப்டிக் நோவோ ஆட்டாக் நோவோ ஈஸிலி அது பல மெத்தட் சொன்னீங்க. சரிதான். This is the basic anatomy.